முருகன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையே மாறிடுச்சு. முருகா, என்னால இனிமே தாங்க முடியல. எல்லா வழியும் மூடப்பட்ட மாதிரி இருக்கு. அப்போ அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை என் வாழ்க்கையையே திருப்பி போட்டுச்சு. நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு காலம் வரும். எவ்வளவு நல்லவங்களாயிருந்தாலும் சோதனை மட்டும் தொடர்ந்து வரும். கடன், நோய், உறவு பிரச்சனை, வேலையில்லாத துன்பம். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, கவலைப்படாதே, எல்லாம் இறைவன் அருளால் மாறும் என்று. ஆனா மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான், எப்போ? அப்படித்தான் ஒரு நாள் ஒரு சாதாரண பக்தன் முருகனை தேடி போனான். அவன்கிட்ட பணம் இல்ல, நம்பிக்கையும் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. பழனிமலை அடிவாரத்துல கண்ணீரோட நின்று முருகன் கிட்ட சொன்னான், முருகா, நீ கல் சிலை தானா? இல்ல, உண்மையில என் துன்பம் உனக்கு தெரியுமா? அந்த நேரத்துல அவன் மனசுக்குள்ள ஒரு வார்த்தை ஒலிச்சது, பயப்படாதே, நீ தனியா இல்ல. அந்த ஒரு வரி அவனுக்கு தைரியம் கொடுத்துச்சு. அவன் கேட்டது உடனே கிடைக்கல, ஆனா அவன் மனசுக்குள்ள அமைதி வந்துச்சு. நாட்கள் கடந்தது, மெல்ல மெல்ல வழிகள் திறக்க ஆரம்பிச்சது. ஒரு உதவி, ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல மனிதன். அவன் பின்னாடி திரும்பி பார்த்து புரிஞ்சு கொண்டான், முருகன் அவன் முன்னாடி நின்னு வழி காட்டியிருக்கார்னு. இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்கன்னா அது கோஇன்சிடென்ஸ் இல்ல. முருகன் உங்களுக்கு சொல்லுற வார்த்தை தான் இது. நீ கேட்டது ஒன்று, நான் தரப்போவது பல. நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. இந்த வார்த்தை உங்க மனசை தொட்டிருந்தா முருகன் பேர்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்க.